மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அன்பின் ஆண்டவரே, இந்த 3 நாட்களும் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று எங்கள் அன்பு பிள்ளைகளை எல்லாம் அழைத்து கொண்டு வந்து அவர்களை குயவன் உருவாக்குவது போல உங்க சித்தப்படி உருவாக்கி இருக்கிறீங்க ஆண்டவரே. அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். கடைசி செஷன்ல உங்க பிள்ளைங்களோடு என்ன பேச விரும்புறீங்களோ பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுவீராக. நான் ஒரு சாதாரண மனுஷி அப்பா, நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அடிமையை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். மீட்பெரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த கடைசி செஷனிலே இருக்கிற கொஞ்ச நேரத்தில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் எனக்கு ஒரு வசனத்தை கொடுத்து அனுப்பினார். என்னோடு கூட 1 சாமுவேலின் புத்தகத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடே உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார வைத்து மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்க பண்ணுகிறாராம். ஆண்டவர் இந்த வசனத்திற்கு சாட்சியாகத்தான் இந்த அன்பு மகளை அழைத்து வந்து உங்கள் மத்தியிலே அவர்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த நன்மையை சாட்சியாய் சொல்ல வைத்தார். 25 வயதிலே ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் கம்பெனியிலே HR-ஆக மாறுவது என்பது மனித அறிவினால் நடக்காத ஒன்று, மனித முயற்சியினால் நடக்காத ஒன்று. தேவனை சேவிக்கிற ஒரு ஊழிய குடும்பத்திலிருந்து ஒரு மகளை தேவன் தெரிந்தெடுத்து உயர்த்துகிறார் என்றால் இந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலாகத்தான் ஆண்டவர் அதை செய்திருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு இங்கு வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் வித்தியாசமான பின்னணியிலிருந்து வந்திருக்கிறீர்கள். சிலர் கிராமங்களிலிருந்து வந்திருக்கிறீர்கள், சிலர் பட்டணங்களிலிருந்து வந்திருக்கிறீர்கள், சிலர் நகரங்களிலிருந்து வந்திருக்கிறீர்கள். சிலர் நன்றாய் படித்தவர்கள், சிலர் சரியாய் படிக்காதவர்கள், சிலர் பள்ளிக்கே போகாதவர்கள். அப்படியெல்லாம் வித்தியாசமாக நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை எல்லாருக்கும் ஒன்றுதான். அவர் சொல்லுகிறார், சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார், பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறார். இங்கு அமர்ந்திருக்கிற என்னுடைய மகன், அவன் சின்ன வயதிலிருந்தே பாடல்களை பாடுவான். குட்டி பிள்ளையா இருக்கும்போது நிறைய சண்டே ஸ்கூல் சாங்ஸ் எல்லாம் எடுத்து வீடியோ எல்லாம் பண்ணியிருந்தோம். கடந்த முறை நான் முகாமிற்கு வந்திருந்த பொழுது நான் மேடையில் அமர்ந்திருந்தேன். அவன் என்னுடைய சிஸ்டர்ஸுடைய பிள்ளைங்களோடு அவனும் இந்த முகாமிற்கு வந்திருந்தான் 2010. அப்பொழுது காணிக்கை நேரத்தில் நான் அவனுக்கு காணிக்கையை கொடுக்க மறந்து விட்டு வந்து விட்டேன். அவன் சிறு பிள்ளையா இருந்தனால வேகமாய் குடுகுடு கொண்டு ஸ்டேஜுக்கு ஓடி வந்து அம்மா காணிக்க வேண்டும் என்று கேட்க வந்தானாம். அவன் இன்னைக்கு அந்த சாட்சியை சொன்னான். அப்போ காணிக்கை பாடலை பாடுவோம் என்று சொன்ன போதகர் மைக் அவன் கையில கொடுத்து, நீ தான் காணிக்கை பாட்டு பாடுறியாப்பா அப்படின்னு கேட்டுட்டாராம். அவனுக்கு ரொம்ப வெக்கமாயிருச்சான். ஐயோ, நம்ம காணிக்கெல்லாம் அம்மாட்ட வாங்க வந்தோம், பாஸ்டர் என்ன கேட்டுட்டாரு, நம்மகிட்ட காணிக்கை பாட்டு பாடுறியான்னு கேட்டுட்டாரேன். அவன் என்னை காலையில சொன்னான், அம்மா 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஒரு மேடையில்
நான் வெட்கப்பட்டு ஐயோ நம்மளை இப்படி கேட்டாங்க, நம்ம பாடலையே நினச்சிட்டு போனோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு இங்கே பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரம்மா, ஆண்டவருக்கு நன்றி என்று சொன்னார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்துகிற தேவன். இங்கு வந்திருக்கிற நீங்கள் ஒருவேளை உலகத்தின் பார்வைக்கு ஒரு வாலிபனாய் வாலிப பெண்ணாய் இருக்கலாம். ஆனால் உன்னதர் உங்களுடைய நிகழ்காலத்தை மட்டுமல்ல, உங்கள் எதிர்காலம் முழுவதையும் பார்க்கின்றார். 50 வருடங்கள் கழித்து ஆண்டவருடைய வருகை தாமதிக்கும் என்றால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்பதை பார்த்து பார்த்து உங்கள் வாழ்வை வடிவமைக்கிற ஒரு தேவனைத்தான் இந்த 3 நாளும் இந்த இடத்தில் வந்து சேவித்தீர்கள். ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற நிலைமையிலிருந்து ஒருத்தரை தூக்கி சிங்காசனத்தில் வைக்கும் பொழுதுதான் மகிமை அவருக்கு சொந்தமாகும், எல்லா புகழ்ச்சியும் அவருக்கு சொந்தமாகும். வேதத்திலே பலரை ஆண்டவர் அப்படி ஒன்றுமில்லாத நிலைமையிலிருந்து உயர்த்தி இருக்கிறார். இங்கு அமர்ந்திருக்கிற வாலிபனே, என் அன்பு வாலிப மகளே, உன் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீ நினைக்கலாம். எனக்கு ரொம்ப ஞாபக சக்தியெல்லாம் கிடையாது, எனக்கு ரொம்ப அறிவெல்லாம் கிடையாது, நான் ரொம்ப படிக்கலை அப்படிலாம் நீ நினைச்சா கூட உன்னை குறித்து ஒரு தேவ சித்தம் உண்டு என்பதை மாத்திரம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. God has a beautiful plan about your life. உன் வாழ்க்கையை குறித்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்குது என்பதை நீ உணராம இந்த முகாமிலிருந்து போனால் நீ வந்த நோக்கம் நிறைவேறவில்லை என்று அர்த்தம். ஆனால் இன்று உனக்கு ஒரு திட்டத்தை, தேவனுடைய திட்டத்தை சொல்லும்படியே எங்களை போன்ற ஊழியர்களை தேவன் அனுப்பியிருக்கிறார். சொல்லுங்க, சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்தி, புழுதியிலிருந்து எடுத்து, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார், மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்க பண்ணுகிறார். பூமியிலே மேலான நிலைமைக்கு உயர்ந்த பலரை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவர்களுடைய துவக்கம் ரொம்ப கீழே இருந்துதான் இருக்குது. நம்முடைய மாரநாத்தா திருச்சபை முழு இந்தியாவிலும் இவ்வளோ திருச்சபைகள் இருக்கிறது என்று சற்று நேரத்திற்கு முன்பாக சொன்னார்கள். ஆனால் துவக்கத்தை நீங்கள் வீடியோவில் பார்த்தீர்கள், ஒரு சாதாரண ஒரு துவக்கம். அந்த துவக்கத்தில் தேவன் பெரிய காரியம் செய்ய போகிறார் என்று அந்த ஸ்தாபகர் அந்த துவக்கத்தை தேவனோடு துவங்கினபடினால்தான் இன்றைக்கு இவ்வளோ பெரிய ஸ்தாபனமாய் வளர்ந்திருக்கிறது. இன்றைக்கு உனக்கு சொல்லுகிறேன், உன் துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உன் முடிவு சம்பூரணமாய் இருக்கும். உன் ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் ஆண்டவர் உனக்கு மகத்துவமான ஒரு உயர்வை தரப்போகிறார். இன்றைக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்திலே ஒரே ஒரு வாலிபன், அவனுடைய வாழ்க்கை எப்படி புழுதியில் இருந்தது, அவனுடைய வாழ்க்கை எப்படி குப்பையில் இருந்தது, அவனை ஆண்டவர் எப்படி உயர்த்தினார் என்று உங்களோடு கூட சுருக்கமாய் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னோடு கூட தானியேலின் புத்தகத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். தானியேலின் புஸ்தகம் மிக முக்கியமான ஒரு தீர்க்க தரிசன புத்தகம். அதில் 6ஆம் அதிகாரத்தின் 28வது வசனம் இப்படி சொல்கிறது: தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. எத்தனை பேர் இந்த வசனத்தை வாசிச்சிருக்கிறீங்க? தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஒருவேளை இன்னைக்கு இந்த வசனத்தை நீ பலமுறை வாசிச்சிருக்கலாம். உன் வாழ்க்கையில பல காரியம் ஜெயம் இல்லாத இருக்கலாம். இன்னைக்கு கேம்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. 3 நாள் ஆடல் பாடல் துதி ஸ்தோத்திரம் நல்ல வசனம் பிரசன்னம் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் பேக் டு நார்மல், நான் இப்போ திரும்ப போகிறேன். அதே என் வீட்டு சூழ்நிலைமை, அதே என் காலேஜ் சூழ்நிலைமை, அதே என் ஸ்கூல் சிச்சுவேஷன். எப்படி நான் போய் ஜெயிக்க போகிறேன்? இங்கே 3 நாள் இங்கே இருக்கும்போது ஒன்றுமே தெரியலை. ஆனால் நான் போன பிறகு எனக்கு சவால்கள் இருக்கிறதே, எனக்கு போராட்டங்கள் இருக்கிறதே. நான் விட்டுருவேன்னு இந்த முகாமில் முடிவெடுத்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் என்னை எதிர்கொள்ள வருமே, நான் எப்படி ஜெயிக்கிறது? இன்னைக்கு தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்ததென்றால் உன் காரியமும் ஜெயமாய் இருக்கும். ஆண்டவர் உனக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன். சுருக்கமாய் 5 காரியம் உன் வாழ்க்கை எப்பவுமே ஜெயமா இருக்கிறதுக்கு இந்த முகாமிற்கு பிறகு நீ கை கொள்ள வேண்டிய 5 காரியங்களை உன்னோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் வாசித்த வசனம் சொல்லியது சிறியவனை புழுதியில் இருந்து எடுக்கிறார் என்று. இந்த தானியேல் அவனுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது, மிக உயர்ந்த பதவியில அமர்ந்தார் என்று வாசிக்கிறோம். ஆனால் அவருடைய துவக்கம் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது தானியேலின் புத்தகம்
1ஆம் அதிகாரம் 1 வசனம். தேவ ஜனங்களாகிய யூதர்கள், இஸ்ரவேலர்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பி 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 நீங்க தப்பு செய்யாதீங்க, தப்பு செய்யாதீங்க, தப்பு செய்யாதீங்கன்னு சொன்னாங்க. யாருமே கேட்கல. கடைசியாக ஆண்டவர் அவர்களை சிறையிருப்புக்கு அனுப்பினார். நேபுகாத்து நேச்சார் என்ற அரசன் 3 முறை படையெடுத்து வந்தார். வந்து தேசம் முழுவதையும் கொள்ளையிட்டார். அது மிகப்பெரிய சரித்திரம். அப்பொழுது விசேஷமான சில வாலிபர்களையும் சிறைப்பிடித்து கொண்டு வந்தாராம். 3ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துரை மக்களிலும் யாதொரு மாசு இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்தில் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையை சேவிக்க திறமையுள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை. இவ்வளோ குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு, இவ்வளோ உயர்ந்த நிலைமையில ராஜகுலம், அறிவில் சிறந்தவர்கள், கல்வியில் தேறினவர்கள். ஆனா அவங்க கனவுகள் எல்லாம் ஒரே நாளில் இடிக்கப்பட்டது. அவங்களுடைய உயர்ந்த வாழ்க்கை ஒரே நாளில் சின்ன பின்னமாக்கப்பட்டது. நேபுகாத்து நேச்சார் வந்தார், சிறைப்பிடித்தார். சிறைப்பிடிக்கப்பட்ட கைதிகளை எப்படி கொண்டு போவார்கள் என்று ஒரு ஆர்டிக்கிளிலே நான் படித்தேன். அதிலும் இந்த பாபிலோனியரை விட அசீரியர்கள் ரொம்ப கொடுமையானவர்களாம். அவர்கள் ஆண்களுக்கு இடுப்பளவு மாத்திரமே வஸ்திரத்தை வைத்துவிட்டு மீதி வஸ்திரத்தை கத்தரித்து போட்டு விடுவார்களாம். அதன் பிறகு அவருடைய கைகளை பின்பாக கட்டி அவர்கள் சிறைக்கு கொண்டு செல்வார்களாம். வரிசையாய் நடத்தி கொண்டு போவார்கள். ஆகாரம் எப்பொழுது கொடுப்பார்கள் தெரியாது. தாகம் எடுத்தால் தண்ணீர் கொடுப்பார்களா தெரியாது. வனாந்தர வழியாய் நடந்து செல்ல வேண்டும். கரடு முரடான பாதையின் வழியாய் செல்ல வேண்டும். எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு அந்நாட்களில் 900 மைல்கள் தூரம். அது கிட்டத்தட்ட 1448 கிலோமீட்டர். வேதம் சொல்லுகிறது, அந்நாட்களில் மக்கள் அந்த வழியை பயணம் செய்ய 4 மாதங்கள் ஆகுமா. சிலர் என்ன செய்வார்கள், வாகனங்களிலும் சில மிருகங்களிலும் பயணம் செய்து வருவார்கள். இந்த கைதிகள் வாகனத்தில் பயணம் செய்ய முடியாது, மிருகத்தின் மேல் பயணம் செய்ய முடியாது, கால்நடையாய் நடந்து செல்ல வேண்டும். கால்களில் பாதரட்சை கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தான் தானியேல் கைதியாய் கொண்டு செல்லப்பட்டார். அவன் அரண்மனையில் இருந்தான். அவனுக்குரிய சொத்து ஒண்ணுமே எடுத்துட்டு போக முடியாது. ஒருவேளை நம்மளா இருந்தா ஒரு ஊருக்கு போறோம்னா முதல்ல பேக்ல மொபைலை போடுவோம், சார்ஜரை போடுவோம், இல்லை அப்புறம் லேப்டாப் இருந்தால் அதை தூக்கி போட்டுக்குவோம், ஒரு கேமராவை போட்டுக்குவோம், என்னென்ன வேணுமோ பர்ஃப்யூம் எடுத்து வச்சுக்குவோம், அப்புறம் கொஞ்சம் மேக்கப் செட்லாம் எடுத்து வச்சுக்குவோம். இல்லை இதெல்லாம் இல்லாமல் ட்ராவலே கிடையாது. பேக்கை பார்த்தா ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருக்கும், கொஞ்சம் லேஸ் சிப்ஸ் இருக்கும், இதெல்லாம் உள்ளே இருக்கும். தானியேல் போகும்போது ஒன்றுமே எடுத்துக்கொண்டு போக முடியவில்லை. இடுப்பளவு வஸ்திரம், கைகளில் கட்டப்பட்ட கயிறு, இதுதான் அவனுடைய வாழ்க்கையாயிருந்தது. அவன் யோசித்திருப்பான், இன்னவெல்லாம் நாம் உன்னதமான வாழ்க்கை வாழ்ந்தோம், அரண்மனையின் ஆகாரத்தை புசித்தோமே, இவ்வளோ நேர்த்தியான வாழ்க்கை இருந்தது, இப்பொழுது ஒரு அடிமையாய் போகிறேனே, என் எதிர்காலம் எப்படி இருக்கும், என் ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? கனவுகள் சிதைக்கப்பட்டு, கற்பனைகள் எல்லாம் கலைக்கப்பட்டு, கேள்விகள் நிறைந்த ஒரு எதிர்காலத்தோடு, ஐயோ நான் போகிறேன், அந்த தேசம் எப்படி இருக்கும்? பாபிலோன் தேசத்தை குறித்து என் முற்பிதாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தேவனாகிய யெகோவாவை சேவிக்காதவர்கள், நேசிக்காதவர்கள். நான் ஒரு ஆன்டி கிறிஸ்டியன் வேர்ல்டுக்குள்ள போகிறேன் என்று ஒருவேளை நினைச்சுக்கலாம். கிறிஸ்டியன் வேர்ல்டு நான் சொல்ல முடியாது. யெகோவாவுக்கு விரோதமான ஒரு தேசத்துக்கு போறேன். என் வாழ்க்கை எப்படி இருக்குது? இன்னைக்கு தானியேலின் வாழ்க்கை துவங்கும் போது அப்படிதான் இருந்துச்சு. இன்றைக்கு உங்களில் அநேகர் இப்படிப்பட்ட ஒரு அற்பமான துவக்கத்தில் தான் உங்க வாழ்க்கையை துவங்கி இருக்கிறீங்க. ஆனால் இந்த தானியேலுக்குள் இருந்த மிக சிறந்த 5 காரியங்கள் அந்த புழுதியின் அனுபவத்திலிருந்து அவனை உன்னதமான அனுபவத்திற்கு தூக்கி சென்றது. உங்க கையை கொஞ்சம் உயர்த்துங்க பார்க்கலாம். எத்தனை விரல் இருக்குது? யாருக்காவது 6 இருக்குதா? கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எத்தனை விரல் இருக்குது? 5 விரல். இந்த முகாமை விட்டு போகும்போது இந்த 5 விரலை திருப்பி திருப்பி நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகே, நம்பர் 1, தானியேலை விசேஷமாய் மாற்றினது என்ன? ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்கள்.
1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். போஜனத்தினாலும் சரி, நல்லா கவனிங்க. நம்பர் 1, தானியேலுடைய வாழ்க்கை ஏன் ஜெயமா மாறுச்சுன்னா, அவன் வரும்பொழுது வெறும் கையாய் வந்தான். அவன் வரும்பொழுது அவனுடைய வேதம் கையில் இல்லை, அவனுடைய பொருட்கள் கையில் இல்லை, அவனுடைய பாதரட்சை கையில் இல்லை, அரண்மனை அங்கி கையில் இல்லை, வெறும் கையோடு வந்தான். ஆனா ஒன்னே ஒண்ணு அவன் கூட வந்தது எது தெரியுமா? ஒவ்வொரு யூத வாலிபனும் 13வது வயது ஆகும் பொழுது அந்த யூத பாரம்பரியத்தின்படி அவர்களுடைய 613 கற்பனைகளை மனனம் செய்ய வேண்டும். அந்த 613 கற்பனைகள் என்ன சொல்லும்? நீ எதை புசிக்க வேண்டும், எதை புசிக்க கூடாது, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, நீ எதை தொட வேண்டும், எதை தொடக்கூடாது, பஸ்காவை எப்படி ஆசரிக்க வேண்டும், எப்படி ஆசரிக்க கூடாது, இப்படி சொல்லுகிற 613 கற்பனைகளை எந்த வயசுல மனனம் செய்யணும்? 13 வயசுல. உங்களை பார்த்து கேட்கிறேன், யாருக்காவது ஒரு 10 வசனம் இருப்பிடத்தோட சொல்ல முடியுமா பைபிள்ல இருந்து? உடனே கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் அப்படி சொல்லக்கூடாது. இன்னைக்கு நம்மில் அநேகர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. சரி, இந்த தானியேல் அவன் எம்டியா வந்தான். ஆனா அவன் ஹார்ட்ல மட்டும் ஒன்னே ஒன்று நிறைஞ்சிருந்தது. எது தெரியுமா? அவனுடைய தேவன் மேல் அவனுக்கு இருந்த அன்பு, அவனுடைய தேவன் மேல் அவனுக்கு இருந்த வைராக்கியம். என் அன்பு வாலிப மகனே, அன்பு வாலிப மகளே, இங்கிருந்து போற நீ ஒன்னே ஒன்ன ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். யுவர் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் காட். கையை தூக்கி காட்டுங்க. எனக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற உறவு தான் என்னை வெற்றியாய் மாற்றும். எனக்கும் என் தேவனுக்கும் இருக்கிற அந்த பிணைப்பு தான் என்னை வெற்றியாய் மாற்றும். சரி, இங்கிருந்து போகும்போது ஒரு காரியத்தை நீங்க தீர்மானம் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் நான் அதிகாலையில் எழும்பி ஒரு குறிப்பிட்ட நேரம் தேவனோடு செலவழிக்கணும். வாலிபர்களுக்கு தூங்குறதுனா ரொம்ப இஷ்டம். அது லீவு நாட்கள், அம்மா நாளைக்கு லீவு, 10 மணி வரைக்கும் என்ன செய்யக்கூடாது? எழுப்பக்கூடாது. பிரேக்ஃபாஸ்ட் 12 மணிக்கு, லஞ்சு 5 மணிக்கு, அப்புறம் டின்னர் 11 மணிக்கு, இப்படிதான் நடக்கும். ஓகே, தூங்குவது நல்லது. ஆனால் உன் இருதயத்தில் ஆண்டவர் மேல ஒரு ஆசை இருந்துச்சுன்னா, காலையில நீ அலாம் வச்சுட்டு எழும்பி, அப்பா ஏசப்பா உங்களை தேட வந்திருக்கிறேன், அப்பா ஏசப்பா உங்களை நேசிக்க வந்திருக்கிறேன், இதுதான் உன் இருதயத்தை நிறைச்சிருக்கணும். தானியேல் வெறும் கையாய் வந்தான். ஆனால் அவர் இருதயத்திற்குள் ஒரு பெரிய சொத்து இருந்தது. அந்த சொத்து என்ன தெரியுமா? இயேசுவின் மேல் இருந்த அன்பு. இள வயதுல நான் இயேசுவை பைத்தியம் போல நேசித்தேன். கல்லூரி நாட்களில ஒவ்வொரு நாளும் 3 மணிக்கு எழும்புவேன். எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப லேட்டா எழும்பின நாட்கள் எனக்கு ஞாபகம் இல்லை. இரவில் எத்தனை மணிக்கு படுத்தாலும் அதிகாலையில 3 மணிக்கு எழும்பி அந்த மேல மொட்டை மாடியில ஓடி போய், அப்பா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். முதல்ல அப்படிதான் சொல்லுவேன், அப்பா நான் வந்துட்டேன், ஐ அம் ஹியர் அப்படின்னு சொல்லுவேன். ஆண்டவரை பாடுவேன், துதிப்பேன். 6 மணி சூரியன் உதிக்கிற வரைக்கும் அந்த மொட்டை மாடியில தான் இருப்பேன். எப்படி ஜெபம் பண்ணேன், என்ன ஜெபம் பண்ணேன் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த தேவனோடு இருந்த இணைப்பு, அந்த பிணைப்பு தான் என்னை இன்னைக்கு ஊழியக்காரியாய் நிலைநிறுத்தி இருக்கிறது. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய மகளே, உன் வாழ்க்கையில வெற்றிக்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? உனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற பிணைப்பு. சரி, இப்ப 1 நிமிஷம் டைம் கொடுக்கிறேன். எத்தனை பேர் கையை தூக்க சொல்லல? காலையில எழும்பி ஒரு 10 நிமிஷமாவது ஜெபம் பண்றீங்க? சிலருக்கு ஐயோ அப்படியா, எக்ஸாம்னு தான் ஆண்டி இந்த ஜெபம் பண்ணுவேன், மற்ற நாள்லாம் ஜெபம் இல்லை. சிலர் எக்ஸாமுக்கு ஜீசஸ்க்கு ஒரு சல்யூட் மட்டும் போட்டுப்பாங்க. ஜீசஸ் உங்களுக்கு ஒரு சல்யூட் பண்ணுறேன் ஆண்டவரே, கொஞ்சம் நல்லா எழுத உதவி செய்யுங்க, பக்கத்தில் இருக்கிற பேப்பர்லாம் கொஞ்சம் தெரியும் இயேசுவே, விட்டு வச்சிருக்கிற இயேசுவே, அதை யாரும் பார்த்துடக்கூடாது இயேசுவே. இதுதான் நிறைய பேருடைய ஜெபம். மகனே, நீ ஆண்டவர் அதிகாலையில் தேடி இந்த ஆராதனை இன்னைக்கு எவ்வளோ பாட்டு பாடினீங்கல்ல, எவ்வளோ இன்பமாக பாடினீங்க. இந்த கேம்போட விட்டுட்டு போயிடக்கூடாது. வீட்டில் போய் அதிகாலையில் உங்கள் டேடி மம்மிகிட்ட சொல்லிடணும், அம்மா நான் 6 மணிக்கு எழும்புவேன், உங்கள் வீட்டில் ஒரு ரூம் வசதியாக இருந்துச்சுன்னா சொல்லிடு, நான் காலையில் ஜெபம் பண்ணணும், இந்த ரூமில் யாரும் படுக்காதீங்க அப்படின்னு சொல். ஒருவேளை உங்கள் வீட்டில் ஒரே ஒரு பெட்ரூம் தான் இருந்துச்சுன்னா, பாய்ஸ் உங்களை சொல்கிறேன், உங்கள் ஊருக்கு வெளியே எத்தனை காடுகள் இருக்கிறது இல்லை, எத்தனை புல்வெளிகள் இருக்குது, எத்தனை வயல் நிலங்கள் இருக்குது, எந்திரிச்சு போயிருங்க வெளியே. காலையில் போய் தேவனை தேடுங்கள். கணவர் எப்பொழுது ஒரு சாட்சியை சொல்லுவார்,
அவர் இள வயதில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கொஞ்ச நாள் வேலை இல்லாத இருந்தாங்க. அப்போது வீட்டில் யாரும் ஆண்டவருக்குள்ளே வரல. அப்போ அப்பா சொல்லுவாராம், நீ இப்படி வேலையில்லாத உட்கார்ந்துருக்கிறியே, ஏசு ஏசுன்னு போறியேன்னு சொல்லி சத்தம் போடுவாங்களாம். என்ன பண்ணுவாங்களாம், காலையில் எழும்பி ஆண்டவருடைய வேதத்தை கையில் எடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட பாதையின் வழியாக நடந்து போவாங்களாம். நடந்து போய் வீட்டில் இருந்தால் தானே அப்பா அம்மா திட்டுறாங்க, இந்த காட்டில் போய் உட்காந்து பைபிள் படிப்போம் அப்படின்னு 6 மணிலேருந்து சில மாதங்கள் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் உட்காந்து பைபிளை படிச்சுட்டே இருப்பாங்களாம். அந்த 12 மணி நேரம் பைபிளை படிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்களாம். பல நாட்கள் நடந்து நடந்து புல்லாக இருந்த அந்த பாதையெல்லாம் வெட்டாந்தரையாக மாறிடுச்சு. அப்போ பைபிளை படிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அப்பா திரும்ப திட்டுவாராம், சும்மா இருக்கிறியடா அப்படின்ட்டு. ஆனால் அவங்க அந்த இள வயதில் அந்த நடந்து நடந்து புல்லெல்லாம் தேய்ந்து வெட்டாந்தரையாய் மாறின அந்த வழியே போய் இந்த வேதத்தை படித்தாங்க பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் அவங்கள ஒரு பைபிள் டீச்சராக மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தை பகுத்து போதிக்கிற ஒரு போதகனாய், வேத வசனத்தை ஜனங்களுக்கு எடுத்து சொல்லுகிற ஒரு ஊழியனாய் மாற்றியிருக்கிறார். என் அன்பு மகனே, உன் வீட்டில் ஒரு வேளை வசதி இல்லைன்னா காலையில் எழும்பிடு. உன் சர்ச் திறந்துருந்தா சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணு. இல்லை எங்கேயாவது ஒரு பார்க்கு, எங்கேயாவது ஒரு வெளி சைக்கிள் எடுத்துகிட்டு போயிரு. உனக்கு ஒரு 2 வீலர் இருந்தா எடுத்துகிட்டு போயிரு. உன் ஆண்டவரோட நீ நேரம் செலவழிக்கிற அந்த நேரம் தான் உன் வாழ்க்கையை ஜெயமாய் மாற்றுகிறது. இன்னைக்கு இந்த முகாமில் ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க. என் செய்தியை முடிக்கலை. எல்லாரும் ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க. ஒரு தீர்மானத்தை எடுக்க விரும்புகிறேன். அதிகாலையில் ஒரு 15 நிமிஷமாவது நீ தேவனோடு செலவழிக்க வேண்டும். 15 நிமிஷம் ஜெபத்திலும் ஆராதனையிலும். வாட் இஸ் யுவர் ப்ரேயர் டைம்? இந்த முகாமை விட்டு நீ போகும்போது ஒரு தீர்மானம் இல்லாமல் போனால் உன் காரியம் ஜெயமாக இருக்காது. சொல்லுங்க, ஆண்டவரே 6லிருந்து 6:15 வரைக்கும் நான் இனிமேல் ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே, அல்லது 7லிருந்து 7:15 வரைக்கும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரே ஒரு நிமிஷம். ஃபிக்ஸ் யுவர் ப்ரேயர் டைம். அதே போல் அடுத்த ஒரு 15 நிமிஷம் ஆண்டவரே 6:15லிருந்து 6:30 வரைக்கும் நான் பைபிள் வாசிக்கிறேன் ஆண்டவரே. உங்களில் அநேகர் ஒரு சிஸ்டமேட்டிக்காக பைபிளை வாசித்ததில்லை, ஜெபம் பண்ணதில்லை. இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். ஃபிக்ஸ் யுவர் ப்ரேயர் டைம். ஃபிக்ஸ் யுவர் பைபிள் ரீடிங். பிதாவே, உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த நேரத்தை நீங்கள் காத்து கொடுக்கும்படியாக நான் ஜெபம் பண்ணுகிறேன்ப்பா. அதிகாலையில் தட்டி எழுப்புங்க ஆண்டவரே. அதிகாலையில் எழுப்பி விட்டு ஜெபிக்கிற வாஞ்சையும் ஆசையை ஊற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேனப்பா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. எதனால அப்படின்னா, தீட்டுப்படுத்த மாட்டேன். ஏன்? என் ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். நீ இந்த உலகத்தை விட்டு, இந்த கேம்பை விட்டு நீ உலகத்துக்குள்ள போகும் பொழுது உன்னை தீட்டுப்படுத்த அநேக காரியங்கள் உனக்கு காத்துட்டு இருக்கும். அதே பழைய வாழ்க்கை, அதே பழைய சோதனைகள். ஆனா ஒண்ணு, நான் தீட்டுப்படுத்த மாட்டேன். இந்த முகாமில் என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன். தேவனுக்கு என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறேன். ஜெபம் பண்ணுவேன்னு தீர்மானிச்சிருக்கிறேன். தீட்டுப்படுத்த மாட்டேன். அப்புறம் வசனம் சொல்லுது, அதே அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அவர்களுக்கு கல்தேயரின் பாஷையை கற்றுக் கொடுக்க அங்க முயற்சி செஞ்சாங்களாம். நல்லா கவனிங்க. முதல்ல உனக்கும் உன் தேவனுக்கு இருக்கிற உறவை நீ பலப்படுத்தும் போது ஆண்டவர் உனக்கு பேசிட்டே இருப்பார். இங்க பாரு, 2 நாள் லீவு, டைமை வேஸ்ட் பண்ணாத, நீ இதை செய். இங்க பாரு, இந்த 1 மாசம் உனக்கு லீவு, நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. அநேக கிறிஸ்தவ வாலிபர்கள் நேரத்தை வீணடிக்கிறாங்க. நேரத்தை மொபைல்ல வேஸ்ட் பண்றாங்க. நீ பல நேரங்கள் உன் மொபைலையே உன் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதபடி ஏதாவது ஒன்றை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு லாங்குவேஜை கற்றுக்கொள்ளலாம், ஒரு மொழியை கற்றுக்கொள்ளலாம், ஒரு இசையை கற்றுக்கொள்ளலாம், ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஜாயின் பண்ணி ஏதோ ஒன்றை கற்றுக்கொண்டு நீ தெரிந்து கொள்வாய் என்றால் அது உன்னை உன்னதத்திற்கு நேராய் வழி நடத்தும். ஹல்லேலூயா. எங்க மினிஸ்ட்ரியில ஒரு அருமையான ஒரு சகோதரி இருந்தார்கள். அப்போ அவங்களுக்கு ஒரு பிஜி கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஆனால் திருமணம்லாம் ஆகி பிள்ளைங்கள்லாம் பிறந்துட்டு யூஜியோடு முடிச்சிருந்தாங்க. பிஜி பண்ண ஆசை. அந்த ஆசை வந்து தீராத ஆசையாகவே இருந்துச்சு. ஆனால் அதுக்கு வாய்ப்பெல்லாம் கிடைக்கல. அப்போது எங்களுக்கு சில்ட்ரனுக்கு ஒரு பைபிள் கோர்ஸ் நாங்கள் நடத்துவோம். 15 நாள் அந்த சில்ட்ரனுக்கு பைபிளை டீச் பண்ணுவோம். இவங்க வந்து ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணிவிட்டு
அந்த 15 days கோர்ஸுக்கு இவங்க தான் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் ரெடி பண்ணாங்க. ரொம்ப அழகாக நேர்த்தியாக அப்போ தான் கற்றுக்குறாங்க. கற்றுட்டு அவங்களே ரொம்ப அழகாக பவர் பாயிண்ட்டை ரெடி பண்ணாங்க. 2 வருஷம் அந்த சில்ட்ரன் கோர்ஸுக்கு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மட்டும் இல்லை, அதுக்குரிய நோட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக ரெடி பண்ணாங்க. இந்த 2 வருஷம் முடிவில் திடீர்னு இவங்க விரும்பின கோர்ஸுக்காக அப்ளை பண்ணப்போ அந்த காலேஜிலேருந்து ஒரு இன்டர்வியூ வந்துச்சு. அப்போ இன்டர்வியூ பண்ணப்போ அந்த ஆஃபீஸர் கேட்டாராம், நீ இவ்வளோ நாள் ஒன்றுமே செய்யாமல் இருந்தியே, என்ன பண்ண அப்படின்னு கேட்டப்போ அவங்க நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனே இன்டர்வியூவில் என்ன கேள்வி கேட்பாங்க, ரிலேட்டடாக சில கேள்வி கேட்பாங்க. அவர் கேட்டாராம், உனக்கு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ண தெரியுமான்னு கேட்டாராம். இன்டர்வியூவில் கேட்ட ஒரே ஒரு கேள்வி. அவங்க சொன்னாங்க எனக்கு தெரியும் அப்படின்னாங்க. ஒரு மேட்ரை கொடுத்து இந்த மேட்ரை பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணுன்னு சொன்ன உடனே அழகாக சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணி ப்ரெசன்ட் பண்ண உடனே ஷி காட் செலக்டட் அந்த கோர்ஸுக்கு. ஆண்டவர் அந்த 2 வருஷம் அவங்க சும்மா இருந்த நாட்களில் ஊழியத்தில் ஏதோ ஒன்றை கற்றுக்கொண்டு படித்து கொண்டு கையில் வச்சுட்டு இருந்தாங்களே, கர்த்தர் அதையே அவர்கள் உயர்வுக்கு நேராய் மாற்றினார். அன்பு வாலிப மகனே, தாவீது இள வயதா இருக்கும் பொழுது சும்மா இருக்கும் பொழுதெல்லாம் இசை வாசித்து கொண்டே இருந்தான். ஒரு நாள் வந்தது, அவன் வாசித்த அதே இசைதான் அவனை மேலே உயர்த்தி கொண்டு வந்தது. உன் வாழ்க்கையில இள வயது நாட்கள்ல உனக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற உறவை பலப்படுத்தி கொண்டிருக்கிற நாட்கள்ல ஆண்டவருக்காக சாதிக்கும்படி நீ ஏதாவது கற்றுக்கொள்ளணும். 1 வருஷம் 2 வருஷம்லாம் வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது. ஆண்டவற்றை கேளு, லார்ட் எனக்கு என்ன செய்யணும் கற்றுத்தாங்க. ஏதோ ஒரு கோர்ஸ், ஏதோ ஒரு சின்ன கோர்ஸ், ஏதோ ஒரு இசை, ஏதோ ஒரு காரியம். தானியேல் தன்னை வளர்க்கும்படி அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த 3 வருஷ ட்ரைனிங் அவனை மேலே கொண்டு வந்துச்சு. அவன் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தீர்மானித்த தீர்மானத்தின் காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் மேலிருந்த அன்பு. 2வது, முதலாவது சொன்னேன் தானியேலுக்கும் தேவனுக்கும் இருந்த உறவு. 2வது his intimacy with his word, கடவுளுடைய வார்த்தைக்கும் அவனுக்கு இருந்த உறவு. தம்பி பைபிள் வாசிப்பீங்களா டெய்லி? உங்களை தான் கேட்குறேம்மா. நீங்க வாசிக்கிறீங்களா பைபிள்? நீங்க வாசிக்கிறீங்களா? தினம் வாசிக்கிறீங்களா? என்ன புஸ்தகம் படிப்பீங்க வழக்கமா? என்னப்பா, எத்தனை புஸ்தகம் இருக்குது பைபிள்ல? சொல்ல முடியுமா? பைபிள்ல எத்தனை புக் இருக்கு? ஓ சூப்பர், கொஞ்சம் வரிசையா சொல்ல முடியுமா? அதானே தெரியாது எனக்கு. ஆதியாகமத்தில் ஆரம்பிப்பீங்க, கரெக்டா கடைசி வரைக்கும் சொல்ல முடியுமா? வெரி குட், ஐ அப்ரிஷியேட் யூ. 66 புக் இருக்குது, ஆதியாகமத்தில் ஆரம்பிக்குது தெரியுது. ஆனா எத்தனை முறை பைபிளை படிச்சிருக்கிறீங்க இத்தனை வருஷத்துல? கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம், இயேசுவை நேசிக்கிறோன்னு சொல்றோம். சிலர் இன்னும் ஒரு தடவை கூட பைபிளை படிச்சு முடிக்கல. இந்த முகாம் முடிச்சுட்டு நீ வீட்டுக்கு போகும்போது, இது ஜனவரி இல்லையா? ஸோ ஆதியாகமத்திலிருந்து நீ துவங்கலாம். புதிய ஏற்பாட்டில் மத்தேயிலிருந்து துவங்கலாம். பைபிள் படிக்கும் பொழுது இப்படி ஒரு நோட்டு உனக்கு வேணும். நான் 30 வருடங்களுக்கு மேலாக ஊழியம் செய்கிறேன், இன்னும் நான் படிக்கும்போது நோட்ஸ் எடுக்கிறேன். ஏன் தெரியுமா? அது எனக்கு சொத்து. பல வேளைகளில் ஆண்டவர் வெளிப்படுத்துகிற ஒரு முறை வெளிப்படுத்துகிற காரியம் 2ஆம் முறை வராது. ஸோ என் நோட்லெல்லாம் எழுதி 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 வச்சு, இது எனக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், இது எனக்கு ஆண்டவர் கொடுத்த எச்சரிப்பு, இது எனக்கு ஆண்டவர் இந்த நாளிலே கொடுத்த வழி நடத்துதல் என்று என் நோட்டெல்லாம் கலர்ஃபுல்லாக எல்லாம் கலர் பண்ணி வச்சிருக்கிறேன். ஏன் தெரியுமா? அது எனக்கு சொத்து. தானியேல் ஆண்டவருடைய வார்த்தை அந்த 613 கட்டளைகள் உள்ள இருந்ததுனால தான் அவன் அந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினான். ஒரு பெரிய சிலையை நிறுத்தினார்கள், வணங்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவனுடைய நண்பர்களும் தானியேலும் வணங்கவில்லை. ஜெபம் பண்ணக்கூடாது என்று சொன்னார்கள், அவர்கள் அதற்கு கீழ்ப்படியவில்லை. ஏன் தெரியுமா? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் யார் என்று எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு உனக்கு ஆண்டவருடைய வார்த்தையோடு இருக்கிற உறவு தான் இந்த உலகத்துல எது தப்பு எது சரின்னு உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டும். ஒரு வாலிபன் வந்து கேட்டான், ஆண்டி சினிமா பார்க்குறதுல என்ன ஆண்டி தப்பு இருக்குது? நான் நல்ல நல்ல மூவிஸ் தான் பார்க்குறேன், க்ளீன் மூவிஸ் தான் பார்க்குறேன், இதில் என்ன தப்பு அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், தப்பே இல்லை மகனே. அவனுக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. ஓ ஆண்டியே சொல்லிட்டாங்க தப்பே இல்லைன்னு. சொன்னேன்,
அடுத்த முறை போய் பார்க்கும்போது, ஏசப்பா இந்த மூவி நான் பார்க்க போகிறேன் ஏசப்பா, கூட வந்து உட்காருங்க ஏசப்பா, இந்த மூவி எனக்கு பிளஸ் பண்ணி தாங்க ஏசப்பான்னு ஜெபம் பண்ணிட்டு போய் பாரு மகனே அப்படின்னு. என்ன ஆண்டி அப்படி சொல்கிறீங்க, ஏசப்பா மூவி பார்ப்பாரான். இப்போ நான் கேட்டேன், ஏசப்பா மூவி பார்க்கலன்னா நீ அந்த மூவியை பார்க்கலாமா? இன்னைக்கு ஒன்று சொல்கிறேன், எது தப்பு எது சரி அப்படின்னு உனக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்க தெரியலன்னா ஒன்னே ஒன்று உன் மனசில் ஒரு கேள்வி கேட்கணும், ஏசப்பா இதை செய்வாரா? வாட் வுட் ஜீசஸ் டூ? ஏசப்பா இதை செய்வாரா? ஏசப்பா இதை பார்ப்பாரா? எல்லாரும் கையில என்ன இருக்குது? மொபைல் ஃபோன் இருக்குது. நீ எதனாலும் பார்க்கலாம். யூ ஹாவ் எவ்ரி ரைட்ஸ், யூ ஹாவ் எவ்ரி ஃப்ரீடம். ஆனால் நீ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இதை பார்க்க போறேனே, ஏசப்பா என் கூட இருக்கிறாரே, அவர் இதை பார்ப்பாரா? ஏசப்பா பார்க்க மாட்டார்னா நான் பார்க்க மாட்டேன். தம்பி, உன் வாழ்க்கையில் பல இடத்துல நீ விழுந்து போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏசப்பா எதை செய்ய மாட்டாரோ அதை நீ மறைவில் செய்கிற. ஏசப்பா எதை பார்க்க மாட்டாரோ அதை மறைவில் பார்க்குற. அதெல்லாம் ஒன்றுமில்லை, மாயை. ஒரு நாளில் அது ஒன்று இல்லைன்னு நீ நினைக்கும் பொழுது நாட்கள் ஓடி இருக்கும். அன்னைக்கு வருத்தப்படுவ, இளவயதை வீணாக்குனேன்னு. இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், யுவர் கனெக்ஷன் வித் ஹிஸ் வேர்ட் உனக்கு வழிகாட்டுறது அதுதான். வாழ்க்கையில் சின்ன வழிநடத்தல் வேணா கூட இங்கே தான் இருக்குது. என்ன கோர்ஸ் படிக்கணும் இங்கே இருக்குது. யாரை சூஸ் பண்ணணும் லைஃப் பார்ட்னரா இங்கே இருக்குது. இங்கே போகலாமா வேண்டாமா வழிநடத்தல் இங்கே இருக்குது. சின்ன 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 விஷயத்துக்கும் என் கூட பேசுங்கன்னு நீ கேட்டுட்டு பைபிளை படிச்சா God will speak to you through his words. அவருடைய வார்த்தையின் மூலமா ஆண்டவர் உனக்கு பேசுவார். தேவனோடு உள்ள உறவு, வழிநடத்துகிற அவருடைய வார்த்தையோடு உள்ள உறவு தான் உன்னை ஜெயிக்கிறவளாய் மாற்றும். சோதனை வருதா, போராட்டம் வருதா, பிரச்சனை வருதா, நீ அந்த வசனத்தை வாசிச்சு வாசிச்சு இருதயத்தில் வைக்கும் பொழுது அவருடைய தேவன் அருளின வேதம் அவனுடைய இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகளில் ஒன்று பிசகுவதில்லை. உன் நட பிசகவே பிசகாது. உன்னை வழிவிலக பண்ணுகிற எந்த காரியத்திலிருந்து நீ தப்புவிக்கப்படுவாய். உன் காரியம் ஜெயமாயிருக்கும். ஹல்லேலூயா. மூன்றாவது, உன்னை ஜெயமா மாற்றக்கூடிய இன்னொரு விஷயம், மூணாவது விரல் எந்த விரல்? இதுக்கு என்ன பேரு சொல்லுங்க? நடுவிரல். நீ உலகத்தில் எங்கனாலும் மேலே போகலாம், படிப்புல எவ்வளோ மேலே வரலாம், கை நிறைய சம்பளம் வாங்கலாம். ஆனால் உனக்கு சென்டர் ஆஃப் ஃபோக்கஸ் யாரா இருக்கணும் தெரியுமா? உன் குடும்பமா இருக்கணும். நீ எவ்வளோ மேலே வந்தாலும் உன் குடும்பம் தான் உனக்கு முக்கியமா இருக்கணும். இன்னைக்கு எல்லா பேரண்ட்ஸும் என்ன தெரியுமா கம்ப்ளைண்ட் பண்றாங்க? ஐயோ என் பையன் கீழ்ப்படியவே மாட்டேங்கிறாமா சொல்றாங்களா? வீட்டில் கீழ்ப்படியவே மாட்டேங்கிறா. ஐயோ என் பொண்ணு கீழ்ப்படியவே மாட்டேங்கிறா. ஒரு ஒழுங்கு இல்லம்மா, கலட்டின துணி கலட்டின இடத்துல கிடக்குது. அப்படிதானே? ஸ்கூலுக்கு போகும்போது உங்க ரெஸ்ட் ரூமை வாஷ்ரூமை போய் பார்த்தா எல்லாம் அப்படி கிடக்கும். பெண் பிள்ளைகளாகிய நீங்க எல்லா ஒழுங்குகளையும் அம்மா வீட்டில் இருக்கும்போதே படிச்சுக்கணும். ஆண் பிள்ளைகளாகிய நீங்க எல்லா ஒழுங்குகளையும் அப்பா வீட்டில் இருக்கும்போது படிச்சுக்கணும். சிலருக்கு அப்பாவை பார்த்தா போலீஸ்கார் மாதிரி இல்லை, அப்பா உள்ள வந்தா நீ வெளியே போவ, அப்பா வெளியே போனா நீ உள்ள வருவ. இன்னைக்கு உறவுகள்லாம் அப்படிதான் இருக்குது. ஐயோ அவர்கிட்ட போய் யார் ஆண்டி பேசுவாரு, சும்மா அவங்கள்ட்ட போய் பேச முடியாது, அவர் ரொம்ப மோசம் ஆண்டி, அவரெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டார் எங்களை, அவர் இப்படித்தான் கோமா எல்லாத்தையும் வீட்டுக்கு வந்தா அது தப்பு இது தப்பு இது தப்பு இது தப்புன்னு சொல்வார். எல்லாமே தப்பா, என்கிட்ட நல்லதே இல்லையா? இன்னைக்கு உங்க பேரண்ட்ஸுக்கும் உங்களுக்கு இடையில இப்படி ஒரு பெரிய கேப். இன்னைக்கு நான் உனக்கு சொல்றேன், பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது. எபேசியர் 6:1, பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள், கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, பிள்ளைகளே வாக்குத்தத்தமுள்ள முதலாவது கற்பனை என்ன தெரியுமா? உன் பேரண்ட்ஸ்க்கு ஒபே பண்ணு, பெற்றோருக்கு கீழ்ப்படி. அதான் வாக்குத்தத்தமுள்ள முதலாவது கற்பனை. எங்க அப்பாட்டெல்லாம் நாங்க ஃப்ரீயா பேசவே மாட்டோம். இப்போ என் பிள்ளைங்க அவங்க அப்பாட்ட பேசுற மாதிரி நாங்க எங்க அப்பாட்டெல்லாம் பேசுனது இல்லை. ஆனா அப்பா ஒரு கோடு கிழிச்சா நாங்க தாண்டவே மாட்டோம். அப்பா ஒரு வார்த்தை சொன்னா நாங்க தாண்டவே மாட்டோம். தகப்பன் தாயுடைய வார்த்தைகளை கனம் பண்ணி கனம் பண்ணி கனம் பண்ணி உள்ள எடுக்கும் போதுதான் நம்ம வாழ்க்கை ஜெயமாய் மாறும். உனக்கு ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நீ 100% உன் பேரண்ட்ஸ்க்கு நீ ஒபே பண்ணணும். ஒருவேளை தம்பி உங்க அப்பா ரொம்ப மோசமானவர் தான், அவர் வாழ்க்கையை பார்த்தாலே உனக்கு பிடிக்கல, அவர் லைஃபே ஒரு மாரலா ஒண்ணுமே நல்லா இல்லை அப்படின்னு நீ நினைச்சா கூட உன் நல்லதை விரும்புகிற உன் தகப்பனை நீ கனம் பண்ண தெரியணும். எத்தனை பேர் அப்பா அம்மாவுக்கு பர்த்டேக்கெலாம் கிஃப்ட் கொடுப்பீங்க? ஓ சூப்பர்ப்பா, நிறைய பேர் கிஃப்ட் கொடுக்குறீங்க. ஃப்ரெண்ட்ஸுக்குன்னா எப்படியாவது பாக்கெட் மணியிலேருந்து எடுத்து
ஒரு கிஃப்டை பண்ணிடுவோம். ஆனால் அப்பா அம்மாவுக்கு என்ன செய்ய மாட்டோம்? கிஃப்டே கொடுக்க மாட்டோம். நான் சொல்கிறேன், லவ் யுவர் பேரண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் வருஷம் தான் நீ அப்பா அம்மா கூட இருக்க போற. அந்த இருக்கிற கொஞ்ச நாட்களில் அப்பாவை கனம் பண்ணி, அம்மாவை கனம் பண்ணி, அம்மாவை நேசிச்சு, உன் சிப்ளிங்ஸை நேசிச்சு, உன் குடும்பத்தை சந்தோஷ குடும்பமாக நீ மாற்ற முடியும். இந்த முகாமில் உன் வாழ்க்கை மாறி இருக்குதுன்னா வீட்டில் போய் அதை நீ வெளிப்படுத்தணும், சொல்லணும். என்ன போகும்போது வேற மாதிரி போனா, வரும்போது இப்படி வரான், போகும்போது இவ வேற மாதிரி போனா, வரும்போது இப்படி வருகிறாளே. இந்த தானியேலுக்கு குடும்பமே இல்லை. அப்பா எங்க தெரியாது, அம்மா எங்க தெரியாது. ஆனா அவனுக்கு ஒரு குடும்பம் இருந்துச்சு. அது என்ன குடும்பம் அப்படின்னு அந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம். தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 3:15. இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 2ஆம் அதிகாரம் 17. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்க. தானியேலுக்கு ஒரு வீடு இருந்துச்சு, ஆனால் அந்த வீட்டில் அப்பா இல்லை. தானியேலுக்கு ஒரு வீடு இருந்துச்சு, ஆனால் அந்த வீட்டில் அம்மா இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலம் அப்பா அம்மா கூட இருக்கிற, அப்பா அம்மா விட்டு நீ விலகி வெளியே இருக்கும்போது கூட உன் மனசுல உன் தாய் தகப்பன் உன்னோடு கூட இருக்கும்போது எப்படி பயந்து நடப்பியோ மகனே, நீ அப்படி பயந்து நடக்கணும். இந்த தானியேலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அப்பா அம்மா இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் தான். உனக்கு ஒரு சின்ன ஃபேமிலி. இந்த முகாமுக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு வாலிபனுக்கும் சொல்றேன், ஒவ்வொரு வாலிப மகளுக்கு சொல்றேன், உனக்கு ஒரு பெரிய ஜெயம் கிடைக்கணும்னா உனக்கு ஒரு ஆவிக்குரிய குடும்பம் வேணும். மருத்துவக் கல்லூரியில் நாங்கள் படிக்கும் பொழுது ஒரு சின்ன ஜபக்குழுவை ஆரம்பித்தோம். ஒரு 7 பேர் 8 பேர் தான் அந்த ஜபக்குழுவில் இருப்பாங்க. அப்போ நாங்கள் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க ஆரம்பித்தோம். எனக்கு ரொம்ப க்ளோஸாக உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உண்டு. போராட்டங்கள் வரும்போது ஓப்பனாக ஷேர் பண்ணுவோம். எனக்கு இன்னைக்கு ஜெபிக்க முடியல, நீ எனக்காக ஜெபம் பண்ணு. எனக்கு பைபிளே வாசிக்க பிடிக்கலப்பா, இன்னைக்கு எனக்கு நீ ஜெபம் பண்ணு. இப்போ காலேஜ்லேருந்து மூவிக்கு கூப்பிட்டு போவாங்க. நம்ம மூவிக்கு போகலாமா, அது என்னடி தப்பு, அப்படிலாம் கான்வர்சேஷனில் நடக்கும். அப்போ எங்கள் லீடர் சொல்லி கொடுப்பாங்க, இல்லை அஞ்ஞானிகள் அவிசுவாசிகளோட விசுவாசிக்கு என்ன கிடையாது, பங்கு கிடையாதுன்னு பைபிள் சொல்லுது. நம்மெல்லாம் ஏசப்பாவை ஏற்றுக்கிறோம், நீ அங்கே போகக்கூடாது. அப்போது ஒரு சின்ன ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப் இருக்குது பாரு, அது உனக்கு ஒரு செகண்ட் ஃபேமிலி. உன் ஸ்கூலில், உன் காலேஜில், உன் சர்ச்சில் உனக்கு 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஒரு சின்ன ப்ரேயர் குரூப்பை நீ ஆரம்பிச்சு மனம் திறந்து அவங்களோட ஜெபம் பண்ணி பாரு. யூ வில் டூ கிரேட் திங்ஸ் ஃபார் காட். இன்னைக்கு நான் ஃபைனல் இயர் முடிச்சு வரும்பொழுது என் ஜெபக்குழுவில் 72 பேர் இருந்தாங்க. நான் உலகத்தின் எந்த தேசத்துக்கு போனாலும் என் காலேஜில் படித்த என் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருப்பாங்க. அவங்கெல்லாம் சொல்கிறத கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம காலேஜில் இருந்த நம்ம ப்ரேயர் குரூப் தான் என்னை இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவருக்குள்ளே நிலச்சிருக்க வச்சிருக்குதுன்னு. ஹல்லேலூயா. உனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி வேணும், உனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப் வேணும். ஒருவேளை நீ காலேஜில் படிக்கலாம், ஸ்கூலில் படிக்கலாம், மத்தியானம் லஞ்ச் டைமில் ஒரு சின்ன கேப்பு, ஒரு 15 மினிட்ஸில் ஒரு இடத்துல நீ வேலை செய்யலாம். மத்தியானம் லஞ்சில் ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணி ஒரு ஃபெலோஷிப்பை வச்சிருப்பேன்னா அது உனக்கு ஒரு ஆவிக்குரிய குடும்பமாய் மாறும். உன் பாரங்கள், உன் பிரச்சனைகள், உன் சோதனைகள் எல்லாவற்றையும் நீ ஷேர் பண்ணி உனக்கு ஒரு ப்ரேயர் சப்போர்ட் இருக்கும்போது உன் காரியம் ஜெயமாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனோடு உனக்கு இருக்கிற உறவு உன்னை ஜெயிக்க வைக்கும். தேவனுடைய வார்த்தையோடு உனக்கு இருக்கிற உறவு உன்னை ஜெயிக்க வைக்கும். உன் குடும்பத்தில் உன் பெற்றோரை கனம் பண்ணி பெற்றோருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து நடக்கிற அந்த வாழ்க்கை உன்னை ஜெயிக்க வைக்கும். 4வதாக தானியேல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து. நல்லா கவனிங்க. 4வது உன் காரியம் ஜெயமா மாறணும்னா உனக்கு வருகிற உபத்திரவம், அக்கினி சூளை போன்ற சூளைகள் இருந்து தப்பு வைக்கணும்னா யுவர் கனெக்ஷன் வித் யுவர் சர்ச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சண்டே மட்டும் சர்ச்சுக்கு போய் அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டு வருகிற ஒரு நபராக இருக்கக்கூடாது. இந்த முகாம் முடிஞ்சு போறீங்க, போய் உங்கள் யூத் ஃபெல்லோஷிப்பில் ஒரு ஆக்டிவ் மெம்பராக நீங்கள் இருக்கணும். உங்களுடைய வாலிபர் சேனையில் நீங்கள் போய் சேரணும்.
சர்ச்சில் ஒரு வில்லேஜ் மினிஸ்ட்ரி இருந்தால் பாஸ்டர் நானும் வரேன் அப்படின்னு போகணும். சர்ச்சில் ஒரு ப்ரோக்ராம் இருந்தால் யூ ஹாவ் டு கோ அண்ட் ஹெல்ப் யுவர் பாஸ்டர். எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்றுமே தெரியாமல் தான் இருந்தேன் ரட்சிக்கப்பட்டப்போ. அப்போது ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் குரூப்பை எங்கள் சர்ச்சில் ஆரம்பித்தோம். அப்போ யூத் குரூப்லாம் இல்லை. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துச்சு. அப்புறம் வளர்ந்துச்சு. நான் ஃபைனல் இயர் முடிச்சு வரும்போது என் சர்ச்சில் உள்ள யூத் குரூப்பில் 250 பேர் இருந்தாங்க. யூத் மீட்டிங்கே ஒரு சர்வீஸ் மாதிரி நடக்கும். அது எப்படி வளர்ந்துச்சு எனக்கே தெரியல. ஆனால் துவங்கணும் பார்த்தீங்களா, கர்த்தர் வளர வச்சுட்டார். உன் சர்ச்சில் உன்னுடைய ஆக்டிவ் இன்வால்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உன் சர்ச்சில் ஒரு கன்வென்ஷன் நடக்குதா, தம்பி போய் உதவி செய், மகளை நீ போய் உதவி செய். எத்தனையோ நாட்கள் நான் சில சபைகளிலே பங்கேற்கிற நாட்களில் சர்ச்சில் பெருக்கி பாய் விரிச்சிருக்கிறேன் தெரியுமா. யாரும் வர்றதுக்கு முன்னாடி நான் சீக்கிரமாக போயிடுவேன். போய் சர்ச் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி சர்ச்சில் பாய் விரிச்சு பல நாளில் சர்ச்சுடைய ரெஸ்ட் ரூமை க்ளீன் பண்ணியிருக்கிறேன், வாஷ்ரூமை. ஏன் தெரியுமா, அது என் ஆண்டவருக்கு செய்த ஒரு பெரிய பணிவிடையாக நான் நினைக்கிறேன். இன்னைக்கு உன் சர்ச் உபத்திரவ காலங்களில், இங்கே வசனம் சொல்லுதே சூளையை சூடு பண்ண சொன்னாங்க 7 மடங்கு. நம்முடைய தேசத்தில் ஒரு பெரிய உபத்திரவத்தின் நாட்கள் வரப்போகுது. 2021 கிறிஸ்தவர்களை இல்லாதபடி அழிப்போம் என்று சொல்லி ஒரு கூட்டம் இன்னைக்கு வைராக்கியமா வேலை செஞ்சுட்டு இருக்குது. சிறு குழந்தைகள் கையில பட்டயத்தை கொடுத்து இந்த பட்டயத்தை கையில ஏந்திட்டு போ என்று ப்ரொசஷன் போற ஒரு கூட்டம் இருக்குது. துப்பாக்கிய வாலிபர் கையில கொடுத்து இந்த தேசத்துல இந்த மார்க்கத்துக்கு விரோதமா இருக்கிறவங்களை சுட்டு தள்ளு அப்படின்னு சொல்லி அவர்களை பயிற்றுவிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. வாலிப மகனே, நீ என்ன செய்யற? கிறிஸ்தவர்கள் இங்கே இருக்கக்கூடாது, அழிப்போம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிற அந்த நாட்கள்ல நீ சர்ச்ல என்ன பண்ற? உன் சபையில நீ என்ன உற்சாகமா இருக்கிற? உன் சர்ச்சுக்கு நீ என்ன உன்னுடைய பார்ட்டிசிபேஷன் என்ன இருக்குது? ஆண்டவர் இன்னைக்கு உன்னை கூப்பிடுறாரு, மகனே. தீவிரவாத இயக்கங்கள் எல்லாம் தங்களுடைய ஜீவனை கொடுக்கிறதுக்கு, உயிரை கொடுக்கிறது கூட பயப்படாம தைரியமா வேலை செய்யற நாட்கள்ல நீ உன் சபைக்கு என்ன செய்யற? இங்க வசனம் சொல்லுது 7 மடங்கு சூளைய அதிகமாக்க சொன்னாங்களாம். பயப்பட்டாங்களா? பயப்படலை. ஏன் தெரியுமா? இந்த தைரியம் எங்கிருந்து வந்துச்சுன்னா அவங்களுக்கு இடையில இருந்த ஒரு பெரிய ஐக்கியம்தான் தைரியத்தை கொடுத்துச்சு. உன் சபையில் ஒவ்வொரு வாரமும் போய் தேவனுடைய வார்த்தையை கேள். ஒரு பைபிள் ஸ்டடி இருந்துச்சுன்னா போய் பைபிள் ஸ்டடி அட்டென்ட் பண்ணுங்க. ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருந்ததுன்னா ஃபாஸ்டிங் ப்ரேயர் அட்டென்ட் பண்ணுங்க. சண்டே 2 சர்வீஸ் இருந்துச்சுன்னா 2 சர்வீஸும் போய் அட்டென்ட் பண்ணு. மாலையில் ஒரு மீட்டிங் இருந்தால் சாயங்காலம் போய் அட்டென்ட் பண்ணி. நான் அப்படி செஞ்சேன். மெடிக்கல் காலேஜ் படித்த 4.5 வருஷம் நான் ரட்சிக்கப்பட்ட நாட்கள் வந்து எவ்ரி வெனஸ்டே பைபிள் ஸ்டடி மிஸ் பண்ணதில்லை. எவ்ரி ஃப்ரைடே டேரி மீட்டிங் மிஸ் பண்ணதில்லை. ஓபியை கட் பண்ணிட்டுலாம் பல நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு போயிருக்கிறோம் சாட்டர்டே. அதெல்லாம் நினச்சி பார்த்தா ஆச்சரியமாக இருக்கு. ஆனால் அந்த 4.5 வருஷம்தான் ஆண்டவருக்குள் வளர்ந்த நாட்கள். ஹல்லேலூயா. என் சர்ச் என்னை வளர்த்துச்சு, நான் சொல்கிறதுல பெருமைப்படுகிறேன். என் சபையில் நான் வளர்ந்தேன்னு சொல்கிறதுல நான் சந்தோஷப்படுகிறேன். அதை பெருமையாய் உனக்கு நான் சொல்லுகிறேன். உனக்கு ஆண்டவர் கொடுத்த ஆவிக்குரிய சபையோடு நெருக்கமாய் உனக்கு இருக்கிற உறவு அது ஒரு நித்திய உறவு. நீ அந்த உறவை இழந்துடவே கூடாது. ஓகே, தானியேலின் காரியம் ஜெயமா இருந்துச்சு. உன் காரியம் ஜெயமா இருக்கணும்னா தேவனோடு உனக்கு இருக்கிற உறவு, தேவனுடைய வார்த்தையோடு உனக்கு இருக்கிற உறவு, உன் குடும்பத்தோடு உனக்கு இருக்கிற நல்ல ஐக்கியம், உன் சபையோடு உனக்கு இருக்கிற ஐக்கியம். கடைசியில் நம்மளை சுற்றி ஒரு சமுதாயம் இருக்குதா? இங்கேருந்து நீங்கள் வெளியே போகும்போது ஒரு பெரிய சொசைட்டி உனக்கு பின்னாடி இருக்குது. வாலிபர்களாக இருக்கிற நம்ம பல வேளைகளில் சொசைட்டியை மைண்ட் பண்ணுறதே இல்லை. நியூஸ் பேப்பரில் படிப்போம், ஒருவன் தன்னை காதலித்து கைவிட்ட ஒரு பெண்ணை கத்தியால் கொலை செய்து கொன்று போட்டான் அப்படின்னா பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறது. நீ வாசிக்கிற ஒவ்வொரு செய்தியும் உனக்குள்ள ஒரு தாக்கத்தை கொண்டு வரணும். என்னை போல ஒரு வாலிபன் தானே இந்த கொலையை செஞ்சான், அவன் ஏன் இப்படி செஞ்சான், அவனுக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்துச்சு? கொஞ்சம் யோசிச்சு உன்னை சுற்றி இருக்கிற சமுதாயத்துக்கு நீ ஏதாவது செய்யணும், நீ ஏதாவது செஞ்சாகணும். ஒரு நாள் ஒரு ஷாப்பிங் போயிட்டு வெளியே நிற்கிறோம். ஒருத்தர் ஓடி வந்து அவன் ஃப்ரெண்டை சொல்ல, டேய் அவன் தூக்க போட்டு செத்துட்டான்டா அப்படின்னா. அப்போ அவன் கேட்குறான், ஏண்டா என்னடா நடந்துச்சு? அவங்க அப்பா திட்டினாராண்டா, தாய்க்காம தூக்கு போட்டு செத்துட்டாராண்டா. இது பேசுறது யாரோ ஒருத்தர். என் இருதயம் சுக்கு நூறா உடைஞ்சுது. ஐயோ என் ஆண்டவரே, அந்த வாலிபன் யாரோ தெரியலையே, அப்பா திட்டினாருன்னு ஏன் ஆண்டவரே அவன் செத்து போறான்? ஐயோ என் உள்ளம் உடைஞ்சுது. தம்பி, உன்னை சுற்றி ஒரு சமுதாயம் இருக்குதே, உன்னை போல வாலிப சமுதாயம், அதுக்கு உத்தரவாதி யார் தெரியுமா? நீதான். இந்த நியூ இயர் அன்னைக்கு
ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு வாலிப மகனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை சொல்றேன். அந்த கிராமத்தில் 2 குரூப்பு. யாரு முதல்ல கேக் வாங்கி கட் பண்ணி கிராமத்துக்கு கொடுக்குறாங்கங்கிற 2 குரூப்புக்கு போட்டி. ஒரு குரூப்பு வாங்கி கட் பண்றதுக்கு முன்னாடி இந்த பையன், இவன் பிலீவர், இவன் குரூப் போய் வாங்கி கேக்கை கட் பண்ணி ஊருக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க. அங்கே பயங்கர பிரச்சனை வந்துச்சு. கடைசியில் இவன் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும். ராத்திரி எங்கேயோ போய் தனியாக படுத்திருக்கிறான். நெற்றியிலே தடியை வைத்து இவனை அடித்து ரத்தம் சிந்த வச்சு ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி 3 நாளில் இறந்து போயிட்டான். ஐயோ, இந்த செய்தி என் உள்ளத்தை உடைச்சது. தம்பி, உன்னை சுற்றி இருக்கிறாங்களே வாலிபர்கள், ஜாலியாக அவன் கூட போய் ஹோட்டலில் சாப்பிட்ற, ஜாலியாக அவனோட கூட பார்க்குக்கு போகிற, பல இடங்களுக்கு கடந்து செல்ற, பைக்கில் ரைட் பண்ணுறீங்க, சந்தோஷமாக போகிறீங்க. ஆனால் அந்த சமுதாயத்துக்கு நீதானே உத்தரவாதி. மகளே, உன் கூட இருக்கிற ஃப்ரெண்டு தப்பாக போகிறான்னு உனக்கு தெரியுது. ஆனால் அவள் தப்பாக போகிறதுக்கு பல நேரத்தில் நீ உடந்தையா இருந்த, என்கரேஜ் பண்ண. அவள் நரகத்துக்கு போனா நீதானே உத்தரவாதி. உன்னை சுற்றி இருக்கிற சமுதாயத்துக்கு நீ என்ன பண்ணுற? உன்னை சுற்றி இருக்கிற சமுதாயத்துக்கு உன் அர்ப்பணம் என்ன? கனடா தேசத்திற்கு போயிருக்கும் பொழுது அங்கே பல இலங்கையிலிருந்து குடியேறிய குடும்பங்களை நாங்கள் சந்தித்தோம். அப்போது அங்கே இருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லாம் கண்ணீரோடு தங்கள் சாட்சியை பகிர்ந்து கொண்டாங்க. அம்மா, எங்கள் அப்பா எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாது, எங்கள் அம்மா எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாது, என் கூட பிறந்தவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாது, ஒரே ஒரு கடைசி தம்பி மட்டும் ஊரில் இருக்கிறான்னு நான் கண்டுபிடிச்சு, ஏன்னா அங்கே நடந்த அந்த யுத்தத்தில் எல்லாம் சிதறப்பட்டு போய் விட்டார்கள். இந்த வாலிப பிள்ளைகள் போய் அந்த தேசத்தில் பல வருஷங்கள் உழைச்சு காசை சம்பாதிச்சு ஊரில் இருக்கிறானே அந்த ஒரு தம்பி, அவனும் செத்துறக்கூடாதுங்கிறதுக்காக அந்த காசை அனுப்பி பல லட்சங்கள் அனுப்பி பாஸ்போர்ட் ரெடி பண்ணி அவங்கள கூட்டிட்டு வர்றாங்க. இப்போ இணையதளங்கள் எல்லாம் ரொம்ப அதிகமாக வந்துட்டனால தேடி தேடி கண்டுபிடிச்சு ஒவ்வொரு தேசத்தில் இருக்கிற தன் குடும்பத்தார சேர்த்து கொள்ளணும் அப்படின்னு முயற்சி எடுத்து பணம் செலவழிச்சு வாழ்க்கையவே அதற்கு அர்ப்பணிச்சு தன் குடும்பத்தை மீட்டு கொள்ளுகிறார்கள். உன்னை சுற்றி ஒரு வாலிப குடும்பம் இருக்குதே, உன் பொறுப்பு என்ன? ஒரு ஸ்கூல்ல 1500 பேர் படிக்கிறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் அந்த 1500 பேருக்கு ஜோம் பண்ணியிருக்கிறியா? உனக்கு 8th வரைக்கும் சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ் எவ்வளோ கன்சர்னா அவனுக்கு சொல்லி கொடுத்தாங்க. என்னைக்காவது அவங்களுக்கு ஒரு சுவிசேஷத்தை கொடுத்துருக்கிறியா? உன் கூட படித்தவங்களுக்கு ஒரு நல்ல புக்கை வாங்கி கொடுத்துருக்கிறியா? இயேசுவை அறியறதுக்கு வாய்ப்பை கொடுத்துருக்கிறியா? நான் பல இடத்துலையும் சாட்சியாக சொல்றது உண்டு. என் மகன், என்னுடைய குறைவையும் உங்களுக்கு நான் சாட்சியாக சொல்கிறேன். என்னுடைய மகனோடு ஒரு பையன் படித்து கொண்டிருந்தான், அவனுடைய கிளாஸ்மேட். அவன் 5வது வகுப்பு படிக்கிற வரைக்கும் எங்களுக்கு அடுத்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அவன் வசித்தார். திடீர்னு ஒரு நாள் காலையில் ஒரே கூக்குரலின் சத்தம். அது ஒரு ஹாலிடே. என்னன்னு பார்த்தா மாடியில் ஓப்பன் டெரஸில் பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. என்னுடைய சன்னுடைய ஃப்ரெண்டு விளையாண்டுட்டு இருக்கும்போது தப்பி அந்த பேரப்பட் வால் சரியாக இல்லாதனால கீழே விழுந்து அந்த இடத்துல மறிச்சிட்டான். ஐயோ, இந்த செய்தியை கேட்டோடனே உள்ளெல்லாம் உடஞ்சது. அந்த வீட்டுக்கு ஓடினேன் அந்த தாய்க்கு ஆறுதல் சொல்ல. அந்த மகன் தூங்குவது போல அவனை பெட்டியில் வைத்திருந்தார்கள். நான் அவனை நின்று பார்த்து அழும்பொழுது ஆண்டவர் சொன்னார், இவன் உன் வீட்டுக்கு 3 தடவை வந்தான், ஒரே ஒரு நாளாவது இந்த மகனுக்கு நீ சுவிசேஷம் சொன்னியா அப்படின்னு கேட்டார். உண்மையிலே நான் நொறுங்கி போனேன். ஆண்டவரே, என் பிள்ளையோடைய வயசு தான் இந்த பிள்ளைக்கு, என் பிள்ளை இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறான், இந்த பிள்ளை பெட்டியிலே வைக்கப்பட்டிருக்கிறான், இவன் எங்கே போயிருப்பான் எனக்கு தெரியலையே. 3 தடவை வந்தானே, ஆன்ட்டி ஆன்ட்டின்னு அன்பா பேசினானே, நான் ஒரு நாள் கூட உங்களை பற்றி சொல்லலையப்பா என்று சொல்லி நான் வெட்கப்பட்டேன். உண்மையாகவே நான் வெட்கப்பட்டேன். இனிமேல் எனக்கு வாய்ப்புகள் கொடுப்பீர் என்றால் ஒவ்வொரு தருணத்தையும் நான் பயன்படுத்துவேன். ஆண்டவரே, ஒவ்வொரு தருணத்தையும் பயன்படுத்துவேன். என்னை சுற்றி இருக்கிற மக்கள் நரகத்துக்கு போகக்கூடாது. ஒரு ஆட்டோவில் போகிற வாய்ப்பு வந்தாலும் நீ இயேசுவை பற்றி சொல்லணும். ஒரு கால் டாக்ஸியில் போகிற வாய்ப்பு வந்தால் இயேசுவை பற்றி சொல்லணும். உன் உறவினர்களை சந்திக்கும் போது இயேசுவை பற்றி சொல்லணும். உன்னை சுற்றி ஒரு சமுதாயம் இந்த சின்ன விரல் மாதிரி நீ அதை கண்டுக்காமலே இருக்கிறல்ல. பூமியின் கடைசி மனிதன் வரைக்கும் கர்த்தரை அறியணும்னா இளைய தலைமுறையே நீ ஒரு ராஜ சேனையாக எழும்பணும். நீ எழும்பணும். நீ ஆண்டவருடைய அன்பினால நிறைஞ்சு உன்னை சுற்றி இருக்கிற உலகத்தை கிறிஸ்துவுக்குள் நடத்த எழும்பணும். 18 வயசுல இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது
என்னை இப்படிலாம் ஆண்டவர் பயன்படுத்துவாரா அப்படிலாம் நான் நினைக்கவே இல்லை. ஒன்றே ஒன்று, அவரை பற்றி கொண்டேன், அவருடைய வார்த்தையை பற்றி கொண்டேன், என் பெற்றோரை கனம் பண்ணினேன், என் சபையை கனம் பண்ணினேன், என்னை சுற்றி இருக்கிற சமுதாயம் இயேசுவை அறியணும்னு என்னால் இயன்றதை செஞ்சேன். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை கர்த்தர் அநேகத்தின் பேரில் அதிகாரியாய் மாற்றுவார். இன்றைக்கு தானியேலின் காரியம் மட்டுமல்ல, உன் காரியமும் ஜெயமாக இருக்க இந்த 5 காரியங்களை நீ கைக்கொள். இங்கிருந்து போகும்போது ஒரு தீர்மானம் எடுத்துப்போ. ஆண்டவரே, உம்மோடு இருக்கிற உறவு, உம்முடைய வார்த்தையோடு இருக்கிற உறவு, என் சபையோடு இருக்கிற உறவு, என் குடும்பத்தோடு இருக்கிற உறவு, என்னை சுற்றி இருக்கிற சமுதாயத்துக்கு எனக்கு இருக்கிற பொறுப்பு, இதை நான் நிறைவேற்ற எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லு. உன் மேலே வச்ச அபிஷேகம் நிச்சயமாய் ஆண்டவரோடு உன்னை இணைக்கும், உன் காரியத்தை ஜெயமாய் மாற்றும். முடிந்தவர்கள் எல்லாம் முழங்கால் படியிடலாமா? வாலிபர்கள் எல்லாரும் முழங்கால் படியிடுங்கள். ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். சிறியவனை புழுதியில் இருந்தும் எளியவனை குப்பையிலும் இருந்து உயர்த்துகிற ஒரு தேவன் தானியேலை தேசத்துக்கு அதிபதியாய் மாற்றினார். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அமர வைத்தார். மகனே, மகளை, உனக்கு ஒரு அற்பமான துவக்கம் இருக்கலாம், ஆனால் உன் முடிவு சம்பூரணமாயிருக்கும். சி மைனர். ஹல்லேலூயா. இந்த முகாமின் கடைசி செஷனுக்குள்ள வந்திருக்கிறோம். கர்த்தரை மட்டும் நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. நான் சிறுமையானவளப்பா, நான் எளிமையானவன் ஆண்டவரே, ஆனால் கர்த்தர் என்னை உயர்த்த சித்தம் கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வாயை திறந்து சொல்லு. ஆண்டவரே, உம்மோடு இருக்கிற உறவு, ஆண்டவரே, உம்மோடு இருக்கிற உறவை எனக்கு பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்ல. ஆண்டவரே, எத்தனையோ காலை வேளையில் நான் உங்களை தேடாம எதையெல்லாமோ தேடினான் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நான் நம்மை தேட வேண்டுமே, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நம்முடைய வார்த்தையை தேட வேண்டுமே. வாயை திறந்து எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். யாரும் எழும்பி வெளியே போகாதீங்க. எல்லாரும் இந்த இடத்துக்குள்ள இருங்க. இந்த ஒரு 5 நிமிஷத்துல ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகனே, இந்த முகாம் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் இந்த மாற்றங்களை தக்க வைத்துக் கொள்வது உன் கையில இருக்குது. இந்த மாற்றம் எப்படி உனக்குள்ளாய் நிலைத்திருக்கும் என்றால், இயேசுவோடு உனக்கு இருக்கிற உறவு தான், அவருடைய வார்த்தையோடு உனக்கு இருக்கிற உறவு தான் இந்த மாற்றத்தை உனக்குள் தக்க வைக்கும். ஒரு சபையோடு உனக்கு இருக்கிற உறவு, அவருடைய ஊழியத்தில் உன்னுடைய பங்களிப்பு, இதுதான் உன் காரியத்தை ஜெயமாய் மாற்றும். எல்லாரும் வாயா திறந்து, ஆண்டவரே, உங்களை தேடாத நாட்களை மன்னிங்க ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவரே, உடைய வார்த்தையை வாசிக்காத நாட்களை மன்னிங்க. இந்த முகாமில் கடைசில ஒரு தீர்மானம் எடுத்து நான் கடந்து சொல்லுகிறேன். ஒவ்வொரு நாளும், வருஷத்தின் 366 நாளும், அதிகாலையிலும் ராவிலும் நீ தேவனை தேட வேண்டும், தேவனுடைய வார்த்தையை தேட வேண்டும், கிரமமாய் அவருடைய வசனத்தை நீ வாசிக்க வேண்டும். ஒரு ஆராதனையை கூட நீ தவற விடாதபடி ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் நீ பங்கேற்க வேண்டும் மகளே. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சிலர் மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை எடுக்க விரும்புகிறேன். நீங்க இப்பதான் முதல் முறை இந்த முகாமுக்கு வந்திருக்கிறீங்க. நீங்க இதுவரைக்கும் இயேசுவை உள்ளத்துல ஏற்றுக்கொண்ட நிச்சயம் உங்களுக்கு இல்லை, ரட்சிக்கப்பட்ட நிச்சயம் இல்லைன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க விரும்புகிறேன். உங்களில் எத்தனை பேர் ஆண்டவர் இயேசுவை முதல் முறையாய் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? ஏற்றுக்கொண்டவங்களை, ஏற்கனவே ஏற்றுக்கொண்டவங்களை நான் சொல்லல, யாராவது புதிதாய் வந்திருப்பீர்கள் என்றால் யாராவது அப்படி இருக்கிறீங்களா? முதல் முறை இந்த இயேசு எனக்கு வேணும்னு சொல்கிற ஒரு நபர் இருந்தாலும் உங்க வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும், எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். தம்பி, நல்ல தைரியமா வலது கரத்தை உயர்த்து. அன்பு மகளே, நீ ஆண்டவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை முழுவதும் ஒப்பு கொடுக்கணும்னு நினைச்சா உன் வலது கரத்தை உயர்த்து. ஹல்லேலூயா. இன்னும் யாராவது இருக்கிறீங்களா? இன்னும் யாராவது இருக்கிறீங்களா? முதல் முறையா இந்த இயேசுய உள்ளத்துல வரணும்னு சொல்றவங்க
ஹல்லேலூயா. வேற யாராவது பின்னாடி இருக்கிறீங்களா தம்பி? நீ இன்னைக்கு வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு தீர்மானம் எடுக்கிறாய் மகளே. இந்த நாள் உன் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாள். இந்த 3 நாள் இயேசுவை பத்தி கேள்விப்பட்ட, ஆனா இன்னைக்கு அந்த ராஜாவை உன் இருதயத்துல ஏற்றுக்கொண்டு போக போகிறாய். நான் சொல்ற இந்த சின்ன ஜெபத்தை நீ என்னோடு கூட திரும்ப சொல்லு மகனே. அன்புள்ள ஆண்டவரே, சொல்லுங்க, கைகளை உயர்த்தினவர்கள் சொல்லுங்க, அன்புள்ள ஆண்டவரே, என் இயேசுவே, என் உள்ளத்திற்குள் வாரும், என் பாவங்களை மன்னியும், என்னை உம்முடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்ளும் ஐயா. நான் இன்றிலிருந்து உம்மை பின்பற்றுவேன் ஆண்டவரே. என்னை நீ கடைசி வரைக்கும் வழி நடத்தும். இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் இரட்சகர் என்று நான் மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி இந்த கரங்களை உயர்த்தின பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி தெய்வமே. ஹல்லேலூயா. இரண்டாவதாக, நான் இயேசுவை ஏற்றுக்கிறேன், நான் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கல. யாராவது இருக்கிறீங்களா? தயவு செய்து இருக்கிற இடங்களிலே எழும்பி நில்லுங்கள். தைரிய முடிவெடு மகளே, தைரியமான முடிவெடு மகனே. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டது உண்மை என்றால் இந்த முகாமில் நீ தீர்மானம் எடுத்து, இந்த முகாம் முடிஞ்ச பிறகு நீ போய் ஞானஸ்தானம் எடுக்கணும். கர்த்தருக்குள் தண்ணீரில் மூழ்கி நீ ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞானஸ்தானம் எதுக்கு அடையாளம் தெரியுமா? நான் இயேசுவோட பாவத்துக்கு மறிச்சிட்டேன், இயேசுவோட எழும்ப போறேன். இட்ஸ் a covenant. ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுறார். வலது கரத்தை உயர்த்திக்கோ, வாயை திறந்து சொல்லு, ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட நான் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுப்பதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நான் உடனடியாய் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. உம்மோடு உடன்படிக்கை செய்ய வருகிறேன் ஆண்டவரே. என்னை கடைசி வரை நீ நடத்துவீராக. ஆமென். கரங்களை உயர்த்தின இவர்களுக்காய் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. மகனே, மகளே, நீ எடுத்த தீர்மானத்தை நீ உடனடியாய் நிறைவேற்றணும். போய் உங்க பாஸ்டர்ட்ட பேசு. வருகிற வாரங்களிலேயே நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்து உன் சபைக்கு பயனுள்ள பாத்திரமாய் மாறுங்கள். தயவு செய்து உட்காருங்கள். ஹல்லேலூயா. கடைசியா ஒண்ணு கேட்கிறேன், இந்த இயேசுவை சமுதாயத்துக்கு கொண்டு போறதுக்கு நான் ஏதாவது ஆண்டவருக்கு செய்ய விரும்புகிறேன். அப்படி யாராவது இருக்கிறீங்களா? நீ போய் உன் ஸ்கூல்ல ஒரு பிரேயர் குரூப் ஆரம்பிக்கலாம், உன் வீட்டுல ஒரு ஜெபக்குழு ஆரம்பிக்கலாம், உன் கல்லூரியில ஒரு ஜெபக்குழு ஆரம்பிக்கலாம். நான் ஏதாவது இயேசுவுக்கு செய்ய விரும்புகிறேன். கரங்களை உயர்த்துவீர்களா? God will make a way. உனக்கு ஒரு வழி ஆண்டவர் திறப்பார். உனக்கு ஒரு வழி திறப்பார் மகளே. 2 பேர் சேர்ந்து ஒரு ஜெபக்குழுவை ஆரம்பி. மகனே, இன்னும் நீ வெட்கப்பட்டு கொண்டு கைகளை கீழே போட்டிருக்காத, கைகளை உயர்த்து. ஒரு 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஒரு ஜெபக்குழுவை ஆரம்பிங்க. எத்தனையோ மிஷனரி ஆர்கனைசேஷன் எல்லாம் 2 பேர் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுதுதான் பெரிய நிறுவனமா மாறுச்சு. வரும் நாட்களில் எதிர்காலத்தில் தேவன் உன்னை வல்லமையாய் பயன்படுத்த இந்த சின்ன ஊழியம் உனக்கு துவக்கும். I want to pray for you. பிதாவே, உமக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று இருக்கிற இந்த பிள்ளைகளுடைய கரங்களை பற்றி கொள்ளுவீராக. இந்த பிள்ளைகள் மேல் உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுவீராக. இவர்கள் இணைந்து துவங்குகிற அந்த ஜெபக்குழுவிலே உம்முடைய ஆசீர்வாதம் ஊற்றப்படுவதாக. தானியேலுடைய நண்பர்களைப் போல இவர்களும் உமக்காய் தேசத்தில் பெரிய காரியங்களை சாதிக்க அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. கரங்களை கீழே போடுங்க. உங்களுக்கு வாய்ப்பை தேவன் தருவார், வழியை திறப்பார். எல்லாரும் ஒரு நிமிஷம் இந்த 3 நாளும் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். நல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு இந்த பாடலை பாட போகிறோம். ஹல்லேலூயா. Thank you Father. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டி. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஐயா.
குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உன் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீ நன்றி ஐயா. உன் கரம் நீ உன் வாழ்க்கைய ஆண்டவர் இந்த முகாமில் ஆசீர்வதித்திருக்கிறார் மகனே. நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. ரபகதரஷதரபா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீ செய்த நன்மைகளுக்காய், நீ செய்த நன்மைகளுக்காய், நீ தந்த எல்லா அபிஷேகத்துக்காய், நீ கொடுத்த கிருபைக்காய், நீ செய்த எல்லா அற்புதமான காரியங்களுக்காய் ஒரு பலவ சந்தரபகதரபகதேரசே ஓரகலக சந்தரகே தோலசிகலவாஷோ. ஓ ஹalleluya. ஒரு பலவகதரபரா. இந்த கடைசி நேரத்தில் உங்க பிள்ளைங்க எல்லாரும் மேலும் உங்க அபிஷேகத்தை ஊற்றி அனுப்புங்கப்பா. ஜெயமாய் மாற்றுகிற அபிஷேகம், ஜெயமாய் மாற்றுகிற அபிஷேகம், தேசத்தில் உயர்ந்த பதவியில வைக்கிற அபிஷேகம், உயர்த்துகிற அபிஷேகம், புழுதியிலிருந்து தூக்குகிற அபிஷேகம், குப்பையிலிருந்து உயர்த்துகிறவரே. ஓரி பலவ சந்தரபகதரோ சேகரபரபோ ரிகரபரபகதலசே. உன் நாவை விரிவாய் திற, உன் வாயை விரிவாய் திற. பண்டிகையின் கடைசி நாளிலே தாகமுள்ள எல்லாரும் வரக்கடவர்கள் என்று சொன்ன ஆண்டவர் ஓம் மேல அவருடைய அபிஷேகத்தை ஊற்றுகிறார். அவருடைய அபிஷேகத்தை ஊற்றுகிறாய். தோல்வி இனி உனக்கு இல்லை. இனிமேல் உன் வாழ்வு ஜெயம். நீ விழுந்த இடத்துல இனி விழப்போவது இல்லை. நீ இடறி கிடந்த இடத்துல திரும்ப இடறப் போவது இல்லை. உன் ஆண்டவர் வெற்றி வேந்தன், ஜெயத்தை கொடுக்கிற ராஜா, சேனைகளின் அதிபதி. அவர் உன்னோடு கூட இருக்கிறார். வாயை திறந்து ஒரு பலவ சந்தரபரபோ சொல்லுங்க. நான் ஜெயிக்க போகிறேன், நான் ஜெயிக்க போகிறேன், நான் தோற்க போவது இல்லை. என் ஜெப வாழ்வு ஜெயமா இருக்கும், என் வேத தியானம் ஜெயமா இருக்கும், என் குடும்பத்தில் சாட்சியாய் ஜெயமாய் வாழுவேன், என் சபையில பயனுள்ள பாத்திரமாய் இருப்பேன். வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்திக் கொள்ளுங்க. ஹalleluya. மகனே, என் அன்பு மகளே, இந்த 3 நாள் உன்னை அழைத்து கொண்டு வந்து உன்னை உருவாக்கி உன்னை கிரீடத்தால் அலங்கரித்து இன்றைக்கு ஆண்டவர் உன்னை அனுப்ப போகிறார். நீ புறப்பட்டு போய் இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ வேண்டும். நீ புறப்பட்டு போய் இயேசுவுக்காக ஏதாவது செய்ய வேண்டும். இயேசுவுடைய அன்பை இந்த உலகத்திற்கு எடுத்து செல்லுகிற ஒரு தீபமாய் நீ மாற வேண்டும். டோட்டலா ஆண்டவர் கையில முழுவதுமாய் அர்ப்பணித்து குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. அப்படியே ஆண்டவர் கையில உன் வாழ்க்கையை கொடு. இனி என்ன நடக்கும் நீ கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார். அவர் கரங்களை பற்றிக்கொள். அவர் உன்னை நடத்துவார். அவர் உனக்கு போதுமானவர். அவர் அன்பு உனக்கு போதுமானது. பிதாவே,
என் அன்பு பிள்ளைகள் இந்த 1200 பேரையும் உங்க கைகளில ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஒரு ராஜாவின் சேனையாய் அவர்களை நீர் உருவாக்கி இருக்கிறீர். இந்த முகாமின் இந்த கடைசி நேரத்துல நாங்க மனுஷ கைகள்ல அல்லப்பா, எங்களை உண்டாக்கி உருவாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரத்துல இவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இவர்களை தேசத்திலே அப்போஸ்தலர்களாய், தீர்க்கதரிசிகளாய், சுவிசேஷகர்களாய், போதகர்களாய், மேய்ப்பர்களாய் நீர் உருவாக்க போறதற்காய் ஸ்தோத்திரம். தேசத்தில் உயர்ந்த இடங்களில் எங்கள் பிள்ளைகளை வைக்க போறதற்காய் ஸ்தோத்திரம். உயர் பதவிகள், உயர் வேலைகள், ஆண்டவரே ஹை பொசிஷன்ஸ் உங்க பிள்ளைங்களுக்கு தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. இந்த முகாமை மிக சிறப்போடு செய்த எல்லா போதகர்களுக்காய், இந்த டீமுக்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லா துதி கன மகிமை உங்களுக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you. வெற்றியாய் கடந்து செல்லுங்கள். தேவனுக்காய் பெரிய காரியங்களை செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய காரியத்தை செய்வார்.